பரிசுத்த நாமத்திற்கு சோஸ்திரம். குடுவாஞ்சேரியிலேருந்து வரோம். ஆக்சுவலாக நான் சென்னையில் ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எங்களுடைய நேட்டிவ் தூத்துக்குடி. ஸோ நாங்கள் தூத்துக்குடிக்கு மூவ் ஆகிறதுக்கு நாங்கள் இன்னொரு பேங்க்கில் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஜூலை மந்தில் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அவங்களும் செலக்ட் பண்ணிட்டாங்க. ஹெச்ஆர்ட்ட இருந்து டாக்குமெண்டேஷன் மெயில் எல்லாமே எனக்கு வந்துருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் இல்லை, அப்படியே ஹோல்ட் ஆகி நின்றுச்சு. ஸோ அதே பாரத்தோடு தான் நாங்கள் ஆகஸ்ட் மாதம் ஆறுதலை தேடி ஒரு நாளில் வந்து நாங்கள் ஜபித்தோம். ஸோ அப்போ நாங்கள் ஜபிக்கும்போது பிரதர் அவங்க எங்களுக்கு தீர்க்க தரிசனமாக 3 வார்த்தைகள் எங்களுக்கு சொன்னாங்க. என்னன்னா, நீங்கள் 3 காரியத்துக்காக ஜபிச்சுட்டு இருக்கீங்க. அதில் முதல் காரியம் 2வது நிறைவேறும், 2வது காரியம் 1வது நிறைவேறும், 3வது காரியம் நிறைவேறும்னு சொன்னாங்க. ஸோ அதில் 2வது காரியம் ஜூலை மந்த்து எங்களுக்கு நிறைவேறிச்சு. நாங்கள் எங்களுக்கு ஒரு லேண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். அதுக்கு எல்லா பண தேவைகளையும் சந்தித்து ஆண்டவர் அதை எங்களுக்கு வெற்றிகரமாக முடித்து கொடுத்தாரு. முதல் காரியம், அங்கே இந்த ஜாபுக்காக நான் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அங்கிள் சொன்ன இந்த வேர்டு வந்து ஒரு விசுவாசமாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் இதே பிடிச்சு நாங்கள் ஜோம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ஆகஸ்ட் மந்தில் ஃபஸ்ட் வீக்கில் நான் பேங்க்கில் கால் பண்ணி கேட்கும்போது உங்கள் ப்ரொஃபைலை வந்து நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஹோல்டில் இருந்துச்சு, அது ரிஜெக்ட் ஆகிருச்சு. எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிருச்சு. ஆண்டவரே என்ன இது, அப்போ நாங்கள் தூத்துக்குடிக்கு போக முடியாது, சென்னையில் தான் என்னை ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துட்டேன். ஆனால் நாங்கள் பிரதர் சொன்ன அந்த வார்த்தையை விசுவாசித்து நாங்கள் ஜெபம் பண்ணோம். ஆகஸ்ட் 30ஆம் தேதி அதுக்கு பதிலாக இன்னொரு கேண்டிடேட்டை எடுத்துட்டாங்க. இன்னொரு கேண்டிடேட்டை எடுத்து அவருக்கு ஆஃபர் லெட்டர்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு டோட்டலாக எல்லா நம்பிக்கையும் போயிடுச்சு. ஆனால் ஆகஸ்ட் 30ஆம் தேதி யார் என்னை ரிஜெக்ட் பண்ணாங்களோ அவங்களே எனக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, எப்போ ஜாயின் பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. போன வாரம் லாஸ்ட் வீக்கில் ஹெச்ஆரோட டாக்குமெண்டேஷன் எல்லாம் முடிஞ்சு நேற்று தான் எனக்கு ஆஃபர் லெட்டர் எல்லாமே ரிலீஸ் பண்ணாங்க. அதுவும் நல்ல கிரேடு, நல்ல உயர்ந்த சம்பளத்தோட எனக்கு தூத்துக்குடிக்கே எனக்கு கிடைக்கிறதுக்கு ஆண்டவர் வந்து எனக்கு உதவி பண்ணியிருக்காரு. ஸோ இந்த அற்புதத்தை அதிசயத்தை செஞ்ச கர்த்தருக்கு கோடான கொடி சோஸ்திரம். தேங்க்யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் 6 மாதமாக கன்சீவாக இருந்தேன். இப்போ எனக்கு ஜூன் மாதம்தான் எனக்கு அபார்ஷன் பண்ணிட்டாங்க. பிபி அதிகமாக இருந்ததுனால ஹெவி டோஸ் டேப்லெட்லாம் கொடுத்ததுனால எனக்கு வலது கண் பார்வை தெரியாமல் போச்சு. ஜூலை மாதம் நான் வரும்போது ப்ரேயர் பண்ணேன். அங்கிளோட ஃபேஸ் கூட எனக்கு தெரியல, வசனம் போட்டது கூட எனக்கு தெரியாமல் போச்சு. கண்ணே தெரியலையே ஏசப்பா, என்ன இது, குழந்தையும் எடுத்துட்டாங்க, இதுமாரி ஆயிடுச்சு எனக்கு அப்படின்ட்டு ஜெபம் பண்ணிட்டு போனேன். விண்ணப்பத்துலேயும் எழுதி கொடுத்துட்டு போனேன். மறாத மாதம் நான் ஹாஸ்பிட்டல் போகும்போது 3 வருஷம் கழித்து ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும், அது வரைக்கும் கண்ணாடி போடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது மறுபடியும் நான் செக்கப்புக்கு போகும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண் பார்வை நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் ஆகஸ்ட் மாதம் வரும்போது எனக்கு கண்ணு நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்களுக்கும் ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவினை ஏற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க பரலோகம் கொண்டு வந்திருக்கிற மங்கள வார்த்தை என்ன? ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தர் கொடுத்த மங்கள வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து, அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனோடு கூட நான் போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட சேர்ந்து போஜனம் பண்ணுவான். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு தன் இதய கதவை திறந்து கொடுத்தால், அவன் வீட்டு கதவை திறந்து கொடுத்தால், அவன் ஊழிய கதவை திறந்து கொடுத்தால், அவன் வியாபார ஸ்தலத்தை திறந்து கொடுத்தால், நான் அதற்குள் பிரவேசிப்பேன், அவனோடு தங்கியிருப்பேன், அவனோடு போஜனம் பண்ணுவேன். அவருடைய ஏக்கத்தை உங்க முன்னால இன்னைக்கு கொட்டி தீர்க்கிறாரு.
வாசற்படியில் நின்று நான் தட்டுகிறேன், மகளே, மகனே, உன் இதய கதவை நான் தட்டுறேன். எனக்கு உன் இருதயத்தில் ஒரு இடம் கொடுப்பாயா? உன் வீட்டில் எனக்கு ஒரு இடம் கொடுப்பாயா? உன்னுடைய வியாபாரத்தில், ஊழியத்தில் எனக்கு ஒரு இடம் கொடுப்பாயா? எனக்கு உன் கூட இருக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆண்டவருக்கு பொற்றள வீதியிலே உலாவுகிறதை காட்டிலும் தன் பிள்ளைகளோடு நேரத்தை செலவழித்து அவர்களோடு தங்கி இருப்பது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். மோசேயுடைய காலத்தில் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து 430 வருஷங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாவற்றையும் பார்த்து என் பிள்ளைகளுக்கு ஒரு விடிவு காலம் கொடுக்கணும்னு சொல்லி ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் போட்ட கூக்குரலை கேட்டு என் பிள்ளைகளுக்கு எப்படியாவது ஒரு விமோச்சனம் வேணும், என் பிள்ளைகளுக்கு ஒரு விடிவு காலம் வேணும்னு சொல்லி ஆண்டவர் மோசையை அனுப்பி வெற்றிகரமாக அற்புத அடையாளங்களை செய்து அந்த எகிப்திலிருந்து விடுதலையாக்கி வனாந்தரத்திலே 40 வருஷங்கள் நடத்தி கொண்டு வந்தார். அவர்கள் லட்சக்கணக்கான ஜனங்கள் குடும்பம் குடும்பமாக அப்படியே அந்த மோசையுடைய தலைமையில் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட இடம் வரும் பொழுது அந்த இடத்துல அவங்கவுங்க வீட்டிற்கு ஒரு சின்ன கூடாரம் என்று வேதம் சொல்கிறது. டென்ட் போட்டு அதுக்குள்ளால அவங்கவுங்க வீடுங்களை எல்லாரும் அவங்களுடைய குடும்பத்தும் அந்த டென்ட்டுக்குள்ளால் அந்த கூடாரத்துக்குள்ள பிரவேசிப்பார்கள். பயங்கரமான அந்த வனாந்தரமான அந்த இடத்துல, இந்த பாலைவனத்தில் அவங்கவுங்க குடும்பத்திற்குன்னு ஒரு கூடாரத்தை போடுவாங்க. எல்லா கூடாரம் போட்டு முடித்த உடனே என் ஆண்டவர் அன்போடு கூட மோசையை கூப்பிடுவார். மோசே, கொஞ்சம் முன்னால் வா அப்படின்வார். என்ன ஆண்டவரேன்னு போய் தன்னை தாழ்த்தி நிறுத்துவார். அப்போ ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுவார், எனக்கும் என் மக்கள் மத்தியிலே ஒரு கூடாரம் போட. மோசை யோசித்திருப்பார், பொற்றள வீதியிலே உலாவுகிற என் ஆண்டவர், 7 குத்து விளக்குகள் மத்தியிலே மகிமையாய் வீற்றிருக்கிற என் ஆண்டவர், இந்த வனாந்தரமான இடத்துல, இந்த வெயிலும் மழையும் கொட்டுகிற இந்த இடத்துல எதுக்கு இவருக்கு ஒரு கூடாரம் போட சொல்றாரு அப்படின்னு அவன் நினைச்சிருக்கலாம். ஆண்டவர் சொல்வார், எனக்கும் என் பிள்ளைகள் மத்தியில ஒரு கூடாரம் போடு என்று சொல்லுவார். ஆண்டவருடைய வார்த்தை அவன் மறக்க முடியாது. எல்லா கூடாரங்களுக்கு நடுமத்தியில ஆண்டவருக்காக ஒரு கூடாரம் போடுவார். அந்த கூடாரத்துக்கு பெயர்தான் ஆசரிப்பு கூடாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு ஆசரிப்பு கூடாரங்களாக மக்கள் மத்தியிலே தங்கின என் ஆண்டவர் இன்றைக்கு திருச்சபைகளாக, செப கோபுரங்களாக ஆங்காங்கே ஜனங்கள் வசிக்கிற இடத்துல, அந்த இடத்தின் மத்தியில் ஆண்டவர் ஒரு தேவாலயத்தை வைக்கிறார், ஒரு ஜபகோபுரத்தை வைக்கிறார். எதுக்கு தெரியுமா? என் பிள்ளைங்க இருக்கிற இடத்துல நானும் இருக்கணுன்றது தான் அவருக்கு ரொம்ப ஆசை. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, மகளே, உன் வீட்டுக்குள்ள எனக்கு ஒரு இடம் கொடு, உன் வாழ்க்கைக்குள்ளால எனக்கு ஒரு இடம் கொடு, உன்னுடைய வியாபாரத்தில் எனக்கு ஒரு இடம் கொடு. உன் கஷ்டம் எல்லாம் மாறும். எனக்கு உன் கூட இருக்கிறது தான் பிடிக்கும். மனுஷர்கள் மத்தியிலே அவர் வாசம் செய்கிற ஆண்டவர், அவங்க கூட இருக்கணும்னு விரும்புகிற ஆண்டவர் இன்னைக்கு உங்க இதய கதவை தட்டுறாரு. அகில உலகத்தையும் படைத்து தன் வார்த்தையாலே தொங்க விட்டு அழகு பார்க்கிற வல்லமையின் தேவன் இன்றைக்கு உன் வீட்டிற்குள்ளே வருவதற்கு, உன் இதயத்திற்குள்ளே வருவதற்கு அவரை ஏங்குகிறாரு. வாசற்படியில் நின்று நான் தட்டிக்கிட்டே இருக்கிற மகளே, எனக்காக உன் இதய கதவை திறந்து கொடு. ஆண்டவர் திடீரென்று ஒரு நாள் நாத்தான் தீர்க்கதரிசியை கூப்பிட்டார். நான் சொல்றத போய் என் தாசனாகிய தாவீதிடத்துல போய் சொல்லினார். என்ன ஆண்டவரேன்னு கேட்டுட்டு செய்தியை வாங்கிட்டு தாவீதிடத்துல போய் சொல்லுகிறார், உனக்கு ஆண்டவர் ஒரு வீடு கட்டி கொடுக்க போகிறார். ஒரு திடீர் செய்தி, நல்ல செய்தி தாவீதுடைய காதுகளுக்கு வருகிறது. உனக்கு நான் ஒரு வீடு கட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்லி அனுப்பியிருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றார், முதல்ல உனக்கு நான் ஒரு வீடு கட்டுவேன், உனக்கு நான் ஒரு வீடு கட்டி தருவேன். நீங்க நினைக்கலாம், எனக்கு அதுக்கு பணம் இல்லையே. எதுக்கு பணம்? ஏசப்பா இருக்கும்போது, வெள்ளியும் பொன்னையும் கையில் வச்சிருக்கிற நம்ம அப்பா இருக்கும்போது எதுக்கு நீ கவலைப்படணும்? ஆச்சரியமா வீடு கட்டி கொடுப்பார். ஆண்டவர் சொன்னது போல தாவீதுக்கு வீடு கட்டி கொடுத்தார். அந்த தாவீது அந்த வீட்டில் நின்றுட்டு ஏறெடுத்த ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, உமது அடியானுக்கு நீர் கட்டி கொடுத்த இந்த வீடு
எப்போதும் உமக்கு முன்பாக இருக்கும்படி இதை ஆசீர்வதித்தரலாம். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. ஏன்னா அவனுக்கு தெரியும், ஆண்டவர் எனக்கு கட்டி கொடுத்த வீட்டில் ஆண்டவர் இருந்தா அவருடைய ஆசீர்வாதங்கள் எனக்கு பூரணமாயிருக்கும் என்று அவனுக்கு தெரிந்தபடியினாலே ஆண்டவர் கொடுத்த வீட்டில் ஆண்டவருக்கு இடம் கொடுக்கிறார். நீர் எனக்கு கட்டி கொடுத்த வீடு எப்போதும் உமக்கு முன்பாக இருக்கும்படி இதை ஆசீர்வதித்தரலாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்குன்னு ஒரு வீடு கட்டி தருகிறது மாத்திரமல்ல, அந்த வீட்டில் ஆண்டவர் நிரந்தரமா வந்து தங்கணும்னு ஆசைப்படுறார். ஒருவேளை நீங்க சொல்லலாம், அப்ப எனக்கு ஒரு புது வீடு கட்டினதுக்கு பிறகுதான் ஆண்டவர் என் கூட வருவாரா? இல்லை இல்லை, இன்னைக்கு உன் இதய கதவை திறந்து கொடுத்தா உன் இதயத்தில் என் ஆண்டவர் வந்து உட்கார்ந்து உன் கூடவே வாசம் செய்வார். நீ வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி, குடிசை வீட்டில் இருந்தாலும் சரி, கூரை வீட்டில் இருந்தாலும் சரி, பெரிய பங்களால இருந்தாலும் சரி, உன் மனசு தான் என் ஆண்டவருக்கு முக்கியம், வேறு ஒன்றுமல்ல. இன்னைக்கு அவர் உன் வாழ்க்கையில் வந்துட்டாருன்னா உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டங்கள் மாறும். அல்லேலூயா. அவர் உங்க கூட இருந்தா நீங்க எதை கண்டும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எந்த காரியத்தை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் உங்க கூட இருந்தா உனக்கு விரோதமா உருவாக்கப்பட்ட மந்திரவாதம் எல்லாம் செயலிழந்து போய்விடும். உனக்கு விரோதமாய் செய்யப்பட்ட செய்வினைகள் எல்லாம் ஒன்றும் பலிக்காது. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிசொல்லுதல் இல்லை. 2000 வருஷங்களுக்கு முன்பாக இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்கள்ல ஒரு நாள் ஊழிய காரியமாய் நடந்து போய் கொண்டிருந்தார். அப்பொழுது மத்தேயு என்கிற ஒருவன் அவன் வேலை செய்கிற இடத்துல உட்கார்ந்து வரி வசூலித்து கொண்டிருந்தான். அவனை பார்த்த உடனே இயேசுவுக்கு, இவனை கூடவே வச்சிருந்தா நல்லா இருக்குமே, இவன் ஒரு நாள் என்னுடைய சுவிசேஷத்தையும் என்னுடைய பணிகளையும் குறித்து எழுதி உலகத்தின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சியாக அநேக காரியங்களை எழுதுவானே என்று சொல்லி அவனை ஆண்டவர் அழைத்தார். மத்தேயுவே, நீ எழுந்து வா என் கூட என்று சொன்னார். அவன் மறு பேச்சை பேசல. ஏன்னா கூப்பிட்டது மனுஷன், இவரை நம்பி எந்த அரசாங்க வேலையும் விடலாம் என்று சொல்லி நம்பி உடனடியாக எழுந்து அந்த அரசாங்க வேலையை விட்டுட்டு பரலோக அரசாங்கத்துக்கு வேலை செய்ய சந்தோஷமாய் போனான். அது மட்டும் இல்லை, அன்னைக்கு அவனுடைய மனசுல ஒரு சந்தோஷத்தை பார்க்கணுமே, இயேசு என் கூட வர்றாரு, என்னை பேர் சொல்லி கூப்பிட்டு நீ எனக்கு வேணப்பான்னு கூப்பிட்டாருன்னு ஒரே சந்தோஷம். நேர வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போனான். ஒரு பெரிய விருந்து பண்ணினான். சாதாரண விருந்தல்ல, பெரிய விருந்து. ஏன்னா அவன் அரசாங்கத்துல பெரிய அதிகாரி, வரி வசூலிக்கிற அதிகாரி. நிறைய பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேத பாரகர்கள் எல்லாம் அவன் வீட்டிலே வந்து இயேசுவை பார்க்கும்படிக்கு அவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, என்ன நடந்தது தெரியுமா? கடைசி வரைக்கும் இயேசுவோடு கூட நின்று ஊழியம் செய்கிறது மாத்திரமல்ல, இன்றைக்கு அந்த மத்தேயு என்கிற சுவிசேஷத்தை அவன்தான் எழுதும்படி ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தான். அவனை இன்றும் உலகம் பேசுகிறது. தேசத்தில் உள்ள எல்லாரும் மத்தேயு எழுதின சுவிசேஷம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் என்று சொல்லி பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? இயேசு அழைத்த போது இடம் கொடுத்தார். இன்றைக்கு அந்த இயேசுவின் வாசற் கதவை தட்டுறார். ஜாதி ஜனங்கள் உன்னை பேசும். இன்னைக்கு நீ இருக்கிற இடத்துல கூட உன்னை குறித்து விசாரிச்சா தெரியாம இருக்கலாம். அப்படியா, அப்படி ஒருத்தர் இந்த தெருவில் இருக்கிற மாதிரியே தெரியலையே என்று சொல்லி ஒருவேளை எல்லாரும் பேசிட்டு இருக்கலாம். ஆனால் ஊரறிய உலகறிய நீங்க இன்னைக்கு இயேசுக்கு உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்லிட்டார்ல, உன் இருதயத்தில் எனக்கு வர ஆசையா இருக்கு மகளே, எனக்கு இடம் கொடு என்று சொல்லி. இன்றைக்கு 4 நாள் பழகின ஒரு சாதாரண பையனுக்காக தன் வாழ்க்கையை திறந்து கொடுக்கிறாள் ஒரு பெண். ஒரு வாழ்க்கையை திறந்து கொடுக்கிறார் ஒரு பையன். கேட்டா எனக்கு அவன் மேல அவ்வளவு லவ் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து நம்ம மேல வச்சிருக்கிற லவ்வை விட மேலான லவ் இந்த உலகத்துல நீ பார்க்க முடியாது. தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிறத விட பெரிய அன்பு வேற ஒண்ணும் இல்லை. உனக்காக ஜீவனை கொடுத்த இயேசு. மகளே, எனக்கு நீ வேணும், உன் கூட இருந்து நான் நிறைய நல்ல காரியங்களை செய்யணும்னு நினைக்கிறேன் என்று சொல்லுகிறான். நேற்றைக்கு வரைக்கும்
நான் யாருக்குமே பிரயோஜனம் இல்லை. எனக்கு அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய பணமும் கிடையாது, எனக்கு அடுத்தவங்களுக்கு நல்லது செய்ய திராணியும் கிடையாது என்று சொல்லி கொண்டிருந்தேன்னா, ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், அப்படிப்பட்ட தள்ளப்பட்ட கற்கள் தான் என்ன ஆண்டவருக்கு தேவை. அவர்தான் இன்னைக்கு வாசல் கதவை தட்டுறார், இதய கதவை தட்டுறார். வேதம் சொல்லுகிறது, ஆகாதென்று எல்லாராலும் தள்ளப்பட்ட கற்களை தலைக்கு மூளைக்கல்லாய் மாற்றுகிறவர் என் ஆண்டவர். உன் வீட்டுக்கு ஒருவேளை நீ தேவையில்லாம இருக்கலாம், உன் பிள்ளைகளுக்கு கூட நீ தேவையில்லை, நீ வேஸ்டுமா அப்படின்னு உன் பிள்ளைய கை நீட்டி ஒன்ன பார்த்து சொல்லி இருக்கலாம். அப்ப நீ வேஸ்ட், நீ இருக்கிறத விட செத்து போய் என்று ஒரு பிள்ளை சொல்லி இருக்கலாம். எல்லாருக்கு நீ வேஸ்டா தெரியல. ஆனா இயேசு சொல்லுகிறார், நீ என் பார்வைக்கு அருமையானவள், you are so precious to me, நீ எனக்கு ரொம்ப மகிமையானவள், ஏன்னா நான் உன்னை சிநேகிச்சேன். ஸோ இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து மத்தேயு எப்படி சொன்ன உடனே வீட்டுக்கு கூட்டிட்டு போனானா, அதே போல இன்னைக்கு இயேசுவை உங்க கூட நீங்க கூட்டிட்டு போறீங்க. எழும்பு எழும்பு சியோனே, எழும்பு, உன் பாவத்தை விட்டு எழும்பு, உன் சாபத்தை விட்டு எழும்பு, உன் வியாதியை விட்டு எழும்பு, உன் கடன்களை விட்டு எழும்பு. இனி நீ விழுந்து கிடக்க கூடாது. எழும்பு எழும்பு சியோனே, உன்னுடைய வல்லமையை தரித்துக்கொள். உனக்குன்னு நான் ஒரு வல்லமை கொடுத்திருக்கிறேன், அதை பெற்றுக்கொள். ரிசீவ் என்று கர்த்தர் சொல்ல ஒரு வல்லமை உனக்குள்ள இறங்குகிறேன். விருத்த சேதனம் இல்லாத அசுத்தனும் அசுத்த ஆவிகளும் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. தரித்திரத்தை கொண்டு வருகிறவன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. பாவத்தை கொண்டு வருகிறவன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. சாபங்களை கொண்டு வருகிறவன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. அன்பான ஆண்டவரே, எந்தெந்த பிள்ளைகள் தங்களுடைய இதய கதவை திறந்து, இயேசுவே எனக்குள்ளே வாரும், எனக்கு இதுக்கு மேல வேற ஒண்ணும் வேண்டாம், எனக்குள்ளே வாரும் என்று தங்களுடைய இதய கதவை திறந்து வைத்து அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, இவர்கள் இதயமாகிய சிங்காசனத்திலே நீர் போய் அமருவீராக. இனி இவர்கள் போகிற இடத்திலெல்லாம் இவர்களோடு நீர் கடந்து செல்ல. எந்த இடத்திலே என் பிள்ளைகள் வெட்கப்பட்டு தலை குனிந்து நின்றார்களோ அதே இடத்திலே என் பிள்ளைகளுடைய பெயரை பெருமைப்படுத்தும். எந்த இடத்திலே இவர்கள் ஆகாது என்று ஒதுக்கப்பட்டார்களோ அவர்கள் மத்தியிலே என் பிள்ளைகளுடைய பெயரை பெருமைப்படுத்தும். ஞானிகளை வெட்கப்படுத்த பேதைகளை தெரிந்து கொள்ளுகிற ஆண்டவர், என் பிள்ளைகளை இன்றைக்கு நீர் தெரிந்து கொண்டு இவர்கள் மூலமாக ஞானிகள் வெட்கப்பட போகிறதற்காய் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எல்லா ஆயுதங்களை ஆண்டவர் செயலிழக்க பண்ணி கொண்டிருக்கிறார். என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடி போகட்டும். அநேக வாலிப பிள்ளைகள் டிப்ரெஷன்ல போயிட்டாங்க. அந்த டிப்ரெஷன் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கே வெளியேறுவதாக. மனநிலை பாதிப்பை கொண்டு வருகிற ஆவிகள் வெளியேறட்டும் சுவாமி. என் பிள்ளைகளுடைய கற்பத்தில் இருக்கிற கனிகளை கட்டிச்சு சாப்பிடுகிற எல்லா சர்ப்பத்தின் ஆவிகள் வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. நடக்காத சுப காரியங்கள் நடக்கட்டும், அடைக்கப்பட்ட கற்பங்கள் திறக்கப்படட்டும், வாசல்கள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. இவருடைய கடன்கள் எல்லாம் அடைக்கப்பட்டு என் பிள்ளைகளை நீ கூட கூடையாய் மிச்சம் எடுப்பார்களாக. அவருடைய முழு குடும்பமும் ரட்சிக்கப்படட்டும். செத்துப்போன ஆசீர்வாதங்கள் எல்லாம் உயிர்ப்பிக்கப்படட்டும். பிதா குமாரன் பரிசுத்தாவியின் பேராலே நிறைஞ்ச மனசுல என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். அதிசயங்களை காணப்பண்ணும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424579999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.